காப்பர் ஸ்மெல்டர் எனப்படும் ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலை முதலில் மராட்டிய மாநிலத்தில் ரத்னகிரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டு அல்போன்சா மாமரங்களை வளர்க்கின்ற விவசாயிகள் இது விஷக்காற்றை பரப்பும் என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கில் திரண்டு உடைத்து நொறுக்கிய போது முதலமைச்சராக இருந்த சரத்பவார் காவல்துறையை அவர்களை ஒன்றும் செய்யாதீர்கள், போராட்டம் நடக்கட்டும், நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு மறுநாள் லைசன்ஸை ரத்து செய்தார். அதனுடைய உரிமையாளரான உலக கோடீஸ்வரன் அனில் அகர்வால் கோவா மாநிலத்திலே முயன்று அவர்கள் அனுமதிக்காமல், குஜராத் மாநிலத்தில் முயன்று அவர்கள் அனுமதிக்காமல் தமிழ்நாட்டில் வந்து அன்று முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவை சந்தித்து ஒரு வார காலத்திற்குள் லைசன்ஸ் வாங்கி அந்த ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலை தூத்துக்குடியிலே நிறுவப்பட்ட நாள் முதல், தொடங்கப்பட்ட நாள் முதல் நாங்கள் விவசாயிகள் மீனவர்களோடு சேர்ந்து எண்ணற்ற போராட்டங்களை, மறியல் போராட்டம், நடைப்பயணம், உண்ணாவிரதம் என நடத்தியும் பின்னர் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் ஸ்டெர்லைட் தரப்பில் இந்தியாவின் தலை சிறந்த வழக்கறிஞர் கே வேணுகோபால் வந்து வாதாடிய வழக்கில் நான் 7-7.5 மணி நேரம் என் வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்படும் என்ற தீர்ப்பு கிடைத்து அந்த உரிமையாளர் அனில் அகர்வால் உச்சநீதிமன்றத்தில் தடையாணை பெற்று மீண்டும் ஆலை இயங்க தொடங்கி அதற்கு மேல் மேலும் மேலும் வழக்குகளை தொடுத்து அந்த வழக்குகள் 33 வாய்தாக்களில் நானும் கலந்திருக்கிறேன். ஆலை நிரந்தரமாக மூடப்பட்டுவிடும், இந்த கோர்ட்டில் இந்த கேஸ் போட்டதனால் நினைச்சு ஜெயலலிதா ஆலையை மூடுவதாக திடீரென்று அறிவித்தார். ஆலைக்கு சகல ஆதரவையும் கொடுத்த அரசு மூடப்போகிறார் நினைத்துக்கொண்டு, ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஆலையை மூடவில்லை, ஆலை மூடும் தீர்ப்பை கொடுக்கவில்லை. பின்னர் மீண்டும் தீர்ப்பாயத்துக்கு சென்று மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று சுப்ரீம் கோர்ட் சென்னை உயர்நீதிமன்றமே மீண்டும் விசாரிக்கட்டும் என்று நீதியரசர் சிவஞானம், நீதியரசி பவானி சுப்பராயன் அமர்வில் அந்த வழக்கு நடைபெற்று அங்கு நான் 3.5 மணி நேரம் வாதங்களை வைத்திருக்கிறேன். நிரந்தரமாக மூடும் உத்தரவை தீர்ப்பை அளித்து அந்த மண்டலத்தை காப்பாற்றி கொடுத்தது. ஆனால் உலக கோடீஸ்வரனாகிய அனில் அகர்வால் இன்றைக்கு பல நாடுகளிலே வேதாந்தா குரூப் has been blacklisted. தாமிரம் கிடைக்கவில்லை இந்தியாவில், அது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கிறது. இதை பிரதமரும் ஒடிசாவிலே போன வாரம் பேசினார். இப்பொழுது 399 ஏக்கர் சிப்காட்டிலே முதலில் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே 99 வருடங்களுக்கு இந்த வேதாந்தா குழுமம் லீஸுக்கு வாங்கிவிட்டது. அந்த லீஸை ரத்து செய்வதற்கு சிப்காட் இதற்கு இப்பொழுது ஒரு உத்தரவு போட்டாலும் அதற்கு தடை ஆணை பெற்று வழக்கு நடக்கிறது. அந்த வழக்கிலே நானும் இணைந்து ஒரு சார்பில் வாதாட திட்டமிட்டு கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அனில் அகர்வால் எப்படியாவது அந்த ஸ்டெர்லைட்டை வேறொரு வடிவத்தில் கிரீன் காப்பர் என்ற பெயரில் மீண்டும் கொண்டு வந்து நிறுவுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதால் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை ஒருவேளை சந்திக்க முனையலாம், இந்த அரசிடம் அனுமதி வாங்குவதற்கு முயற்சிக்கலாம். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது புற்றுநோயையும் சர்ம நோய்களையும் ஏற்படுத்தி அடியோடு 40 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு விவசாயத்தை பாழ்படுத்துகிறது இந்த காப்பர் ஸ்மெல்டர். அது வேறு வடிவத்தில் தாமிர தொழிற்சாலை என்ற பெயரிலே அங்கே வர அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் இந்த அரசு, தாவேக அரசு அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி விரிவான ஒரு மெமரண்டம் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நான் முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களிடம் தந்து இந்த பின்னணியை சொல்லியிருக்கிறேன். மகாராஷ்டிரா லைசன்ஸை ரத்து பண்ணவுடன் கோவாவுக்கு சென்றான், கோவா விரட்டி அடித்தது. குஜராத் உள்ளே வராதே என்றது. இப்போ நான் கேட்குறேன், பிரதமர் ரொம்ப காப்பருக்கு ரொம்ப கவலைப்படுறாரு, உங்கள் குஜராத்தில் ஆரம்பிங்க, மத்திய பிரதேசத்தில் ஆரம்பிங்க,
தமிழ்நாடு தான் உங்களுக்கு கிடைச்சதா? ஆகவே இந்த எந்த காரணத்தை முன்னிட்டும் அங்கே கொண்டு வந்து மீண்டும் தாமிர தொழிற்சாலை அமைக்க அனுமதிக்க கூடாது என்பதற்காக நாங்கள் பொதுக்கூட்டம் போடும். 2ஆம் தேதி கூட தூத்துக்குடியில் பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இன்னும் பல்வேறு அமைப்புகள், விவசாய அமைப்புகள் அதிலே பங்கெடுக்க இருக்கின்றன. இந்த கோரிக்கையை மிக அமைதியாகவும் நாம் நீண்ட நேரம், இந்த அளவு சுருக்கமாக கூட சொல்ல, நீண்ட நேரம் விளக்குவதற்கும் முதலமைச்சர் அவர்கள் சந்தர்ப்பம் கொடுத்தார்கள்.